தொடாத. போட்டோல கூட நீ என்ன தொடக்கூடாது. ஒழுங்கு மரியாதை இந்த பொருள் எல்லாம் எடுத்துட்டு கிளம்பு. இனிமே மறந்து கூட என் ரூம் பக்கம் வந்துடாது. இப்ப எதுக்கு சிரிக்கிற? ஒண்ணு இல்ல, நான் ஏதாவது தப்பா பேசியிருந்தா என்ன மன்னிச்சிரு. உண்மை சந்தேகப்பட்டது இல்ல பைரவி. இனிமேலும் நான் சந்தேகப்பட மாட்டேன். இந்த சஞ்சய் என்கிட்ட இருந்து உன்னை பிரிக்கிறதுக்கு எல்லா சூழ்ச்சியும் பண்றான். நீ அவனை ஃப்ரெண்டா தான் பாக்குற. அவன் உன்னை அப்படி பாக்கல. நீ எதுக்கும் அவன்கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையாவே இரு. அவன்கிட்ட ஜாக்கிரதையா இருக்க கூடாது. இனிமே உன்கிட்ட தான் நான் ஜாக்கிரதையா இருக்கணும். எனக்கு சஞ்சய் பத்தி நல்லா தெரியும். எனக்கு பயமே உன்ன நினைச்சுதான். முதல்ல இதெல்லாத்தையும் எடுத்துட்டு போ. அந்த போட்டோவை தொடாத. அதை கொண்டு போய் குப்பை தொட்டில போட போறேன். பாரு பைரவி, உனக்கு வேணா என்ன பிடிக்காம இருக்கலாம். எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும். இந்த போட்டோ உன் ரூம்ல இருக்கிறது உனக்கு பிடிக்கலன்னா பரவாயில்ல, நான் எடுத்துட்டு போய் என் ரூம்ல வச்சுக்கிறேன். இந்த வீட்டுல உனக்கு இருக்கிற அதே உரிமை எனக்கும் இருக்கு. உனக்கு பிடிக்கலன்னா எனக்கு அதை பத்தி பிரச்சனை இல்லை. ஆனா சாகுற வரைக்கும் இந்த போட்டோ என் கூட தான் இருக்கும். அந்த போட்டோ உன்கிட்ட இருக்க கூடாது. அதை கீழே போடு. இல்ல பைரவி, என்ன மன்னிச்சிரு. இந்த போட்டோவை நீ குப்பைத்தொட்டில போடுறத நான் ஒரு நாள் அனுமதிக்க மாட்டேன். இந்த போட்டோ என் கூட தான் இருக்க போகுது. ஒரு நிமிஷம் நில்லு. சம்பந்தப்பட்ட எந்த பொருளும் இனிமே என் ரூம்லயோ இல்ல என்கிட்டயோ இருக்க கூடாது. நீ கட்டின இந்த தாலி இனிமே என் கழுத்துல இருக்க கூடாது. இத்தனை நாளா ஏன் இந்த தாலி என் கழுத்துல இருக்குன்னு தெரியாம நான் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். அன்னபூர்ணியத்துக்காக தான் இந்த தாலியை நான் சுமந்துகிட்டு இருந்தேன். இனிமே இந்த தாலி என் கழுத்துல இருக்க கூடாது. என்னைக்கு என்ன சஞ்சய் கூட சேர்த்து வச்சு பேசினியோ அன்னைக்கே எல்லாம் முடிஞ்சு போச்சு.